பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறா, ஆசீர்வாதம் இருக்கிறா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். வீட்டில் எப்பவும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சி இருக்கணும், அதுக்கு தான் ஆண்டவர் விரும்பி இந்த ஜெபத்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரு. உங்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, தினமும் நம்முடைய ஜெபக்குழுவில் உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் வாரத்தில் ஒரு நாளாவது தவறாமல் நீங்கள் பங்கு பெறணும். அப்புறம் தினமும் தவறாமல் குடும்பமாக ஜெபிக்கணும். எல்லாரும் சேர்ந்து சில பாடல் பாடி வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்போ பாடல் பாட எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? குடும்பத்தில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். சேர்ந்து கரந்தட்டி மகிழ்ச்சியாக பாடணும். இது நம்ம பங்கு பெறுகிற நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை துதித்து ஜெபிக்கிற நிகழ்ச்சி. சரியா? சும்மா பார்க்கறதில்ல, நீங்களும் இணைந்து ஜெபித்து பாடி தேவனை துதிக்கணும். சரி, முதலாவது ஒரு பாடல் பாட போகிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இயேசு எப்படிப்பட்டவரா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அவர் ருசித்து பாடணும். நாங்கள் தேவ பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து பாடுறீங்களா? சேர்ந்து பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையான, இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. இயேசு அழகானவர், இனிமையானவர். அவரை தியானிக்கிற தியானம் ரொம்ப இனிமையானது. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து துதித்து
அவரை போற்றி பாடி ஜெபிப்பது இனிமையான ஒரு அனுபவம்ல அந்த சந்தோஷத்தோடு பாடணும். அடுத்து இன்னொரு பாடல் பாடலாமா? குட்டி பிள்ளைகள் தான் ரொம்ப ரெடியாக இருக்கிறீங்க, கைத்தட்டி மியூசிக்கெல்லாம் வாசித்து ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. இன்னொரு பாட்டு பாடலாம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த பாடல் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களா? குடும்ப ஜெபத்து மூலமாக ஆண்டவரை தேடுகிறோம். தினந்தோறும் தேடணும்ல. தினமும் குடும்ப ஜெபம் பண்ணி தினமும் தேடினா குறைவே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு விருப்பம் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18-19 வசனம். நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வரோம்ல. இன்றைக்கி லேவியராகமம் 25 அதிகாரத்தில் 18-19 வசனத்தில் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க. நீங்கள் 160வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? பைபிளை புரட்டுங்க. 160வது பக்கம் 18-19 வசனம் பாருங்க. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? என் பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற தேசத்தில் திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்போ அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒரு கிராமத்தில் இருக்கலாம், ஒரு பட்டணத்தில் இருக்கலாம்,
இது ஒரு சின்ன பட்டணத்தில் இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த மாநிலத்தில் இருந்தாலும், நீங்கள் இருக்கிற இடத்துல சுகமாய் குடியிருக்கணும். ஒரு குறைவு இல்லாமல், ஒரு சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல், உடைக்கு கஷ்டம் இல்லாமல், அனுதின தேவைகள் சந்திக்கப்பட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் சுகமாக இருக்கிறோம், நோய் நொடி இல்லாமல், ஒரு பசி பட்டினி இல்லாமல், குறைவு இல்லாமல் நல்லா இருக்கிறோம் சுகமாக அப்படின்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. உங்களை அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதான் வசனம் சொல்றாரு, தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீங்க. நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, வாக்குத்தத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி இல்லையே, சுகமே இல்லையே. பாருங்கள், வியாதி, ஒரே வியாதியாக இருக்க, தொடர்ச்சியாக ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி, சம்பாதிக்கிற பணம்லாம் அப்படி போகுது. வீட்டுக்குள்ளே கடன் பிரச்சனை, வட்டி, பணம் கட்டி கட்டியே சரியாக போயிடுது. ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவருடைய விருப்பம் நீங்கள் சுகமாக குடியிருக்கணும். அதுதான் விருப்பம், அதுதான் ஆசீர்வாதம். அப்போ சுகம் இல்லை. அப்போ எங்கே தப்பு இருக்கும்? ஆண்டவர் மேலே நம்ம மேலேயா? நம்ம மேலே தான் தப்பு இருக்கும். ஆண்டவர் குறைவற்றவர். அவர் வாக்கு கொடுத்தா கரெக்டாக செய்வார். அப்போ ஆண்டவர் சொன்னார் சுகமாக குடியிருப்பீங்கன்னு, நடக்கலையே. யார் சுகமாக குடியிருப்பா? ஆண்டவர் சொல்லி வசனத்தை கவனிங்க, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நீங்கள் நடக்கணும். உங்கள் இஷ்டப்படி நடந்துட்டு இஷ்டப்படி வாழ்ந்துட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் சுகமாக இருக்கணும்னா இல்லை. அப்போ ஆண்டவருடைய கட்டளை நமக்கு தர்றார். வாக்கு தத்தம் கொடுத்தா தேவன் கட்டளையும் தருகிறார். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கவனமாய் பார்த்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுத்தா சுகமாய் குடியிருப்பீங்க. பாருங்களேன், உபாகமம் 28 அதிகாரத்தில் 1வது வசனம் 15வது வசனம். பைபிளை திருப்பங்க. உபாகமும் 28 அதிகாரத்தில் நமக்கு ஒரு இந்த 28 அதிகாரம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை முதல் 14 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், கைட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப, நீ உயர்ந்திருப்ப, உன்னை மேன்மையாக, எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்போ அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அன்று சொல்கிறாரு. 1வது வசனம் பாருங்க, உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். எப்போ அந்த ஆசீர்வாதம் வருமா? தேவனுடைய கட்டளைகளை கவனித்து அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கட்டளை என்னது, எங்கே இருக்குது? தான் பைபிளில். அதனால தான் தினம் வேத வாசிக்கணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கான கட்டளைகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். சில கிறிஸ்தவனை நினைக்கிறாங்க, காலையில் எழுமா பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும். அப்போ ஆசீர்வாதம்னு சொல்லப்பட்டதுனால எழுமணுன்னா ஒரு வசன சங்கீதத்தை வாசிக்கிறது ஜெபிக்கிறது முடிஞ்சு போச்சு. இல்லை, இன்றைக்கு நீங்கள் வாசித்த வேத பகுதியில் ஆண்டவர் என்ன கட்டளை உங்களோடு பேசினார், அதை உணர்ந்து வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்தால்தான் ஆசீர்வாதம். சும்மா வாசித்துட்டதுனால ஆசீர்வாதம் வராது. அப்போ கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை விட்டுருங்க, புதிய ஏற்பாடு சபைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார்ல, இயேசுடைய மலை பிரசங்கத்தை நீங்கள் வாசித்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பூரண ஆசீர்வாதம் விடும். பரிசுத்தமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும்,
எல்லாரையும் நேசிக்கணும், அதில் எழுதி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதை பின்பற்றி நடந்தாலே பூரண ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்ம இருக்கிற தேசத்தில் ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அவருடைய கட்டளை என்ன ஆண்டவர் சொன்னார், அதன்படி நடக்கிறமான்னு யோசித்து பாருங்கள். நான் தான் ஜெபம் பண்ணுறேனே, பைபிள் வாசிக்கிறேனே, ஓகே, பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சரிதான். ஆனால் அந்த வேத வசனத்தின்படி நடக்கிறோமா, அதான முக்கியம். அப்போ வசனத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது, என் கட்டளைகளின்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம வாசித்து அறிந்து அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை எப்படி சேவிக்கணும், அவரை எப்படி விசுவாசிக்கணும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதுவும் கட்டளையாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் சபை கூடி வருதில் விட்டுறக்கூடாது. நீங்கள் ஒழுங்காக ஆராதனைக்கு போகணும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கணும், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்கணும். இதெல்லாம் ஆண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் கரெக்டாக நம்ம பின்பற்றி நடக்கணும். அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்லவே என்று சொல்லப்படுது. பாரமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை, முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லலை. நமக்கு எது முடியுமோ அதை செய்ய சொல்லுகிறார். நேசிக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும், தாழ்மையாக இருக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்ததை தியானிக்கணும். முடியும்ல? உங்கள் வீட்டில் அது நடக்குதா? அதை செய்கிறோமா? வசனத்தின்படி உங்களுடைய குடும்பம் இருக்குதா? உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க வசனத்தின்படி வாழ பெற்றோர் கற்றுக் கொடுக்குறீங்களா? இதுதான் நமக்கு மூல சட்டம், இதுதான் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற சட்ட புஸ்தகம், இதன்படி நம்ம வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? வாசித்தால் மாத்திரம் போதாது, அதை அறிந்து அதன்படி நடக்கணும். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அது தினம் வாசித்துட்டா தேசத்தில் சரியாயிருமா? அந்த சட்டத்தின்படி நடக்கணும். நடக்காட்டா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தப்பு பண்ணுறோம், நீங்கள் சட்ட பிரகாரமாக நடக்கலை அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் வாசிக்கிறேன் டெய்லி, எனக்கு தெரியும் சட்டம், தெரிஞ்சால் போதாது, அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் தேசம் எதிர்பார்க்கிறாரு. அதே மாதிரி தான் ஆண்டவரும் வசனத்தை சும்மா வாசித்து தெரிந்து கொண்டால் போதாது, அதன்படி வாடுவதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதெல்லாம் வந்து உங்களுக்கு பலிக்கும். ஆனால் அதன்படி நடக்காட்ட உபாகமம் 28:15 பாருங்க. உபாகம் 28:15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 2 காரியம் என்று சொல்றார். நீ இந்த வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம். இந்த வசனத்துக்கு செவி கொடுக்காம இஷ்டப்படி நடந்தால் சாபம். அதான் நிறைய குடும்பத்தில் பைபிள் வீட்டில் இருக்குது, ஜெபம் இருக்குது, சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாம் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே சாபம். ஏன்? வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கலை. அப்போ 2க்குள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்ல, நீ சுகமாக இருக்கணும், அதான் நான் விரும்புகிறேன். நீ இருக்கிற இடத்துல சுகமாக வாழ்ந்திருக்கணும், சாபம் இல்லாமல் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் நீ வசனத்தின்படி உன்னை வாழ ஒப்பு கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதம் வரும். உன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நடந்துட்டு நானும் பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதல்ல. இதெல்லாம் தேவைதான், இதெல்லாம் அவசியம். ஆனால் அதையும் தாண்டி வசனத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். ஏதாவது வசனத்தின்படி என் வாழ்க்கையில் குற்றம் இருக்கான்னு கண்டுபிடிச்சி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி சரிப்படுத்தி கொண்டா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிரும். இதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நானும் என் குடும்பத்தாரும் வாழணும். உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும், எங்கள் குடும்பத்தினுடைய சட்டமாக இருக்கணும். அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்து சுகமாய் வாழ்ந்திருக்க. வியாதி போயிடும், கடன் பிரச்சனை போயிடும், வறுமை போயிடும். ஒரு நிறைவான ஆசீர்வாதம் வீட்டுக்கு சோதிச்சு பாருங்கள். ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் உண்டாயிருக்கும்.
இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபிக்கலாம். முழங்கால் படியிடுங்க. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த வேத புஸ்தகத்திற்காக நீர் எழுதி கொடுத்திருக்கிற வசனத்திற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். உம்முடைய வசனத்தின்படி நான் வாழணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்த நடக்க எங்களை அர்ப்பணித்து கொள்ளுகிறோம். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவாக எங்களை மன்னியும். இந்த நாள் முதல் நாங்கள் குடும்பமாக வேத வசன சட்டத்தின்படி நடக்க அர்ப்பணித்து கொள்ளுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லாம் உடைய பரிபூரண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீங்கள் இருக்கிற தேசத்தில் சுகமாய் வாழ்ந்திருக்கணும்னு சொன்னபடி இந்த பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்கணும். அவங்க குடும்பத்தில் இருக்க வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நோயினுடைய கிரியைகள், பிசாசனுடைய கிரியைகள், நஷ்டங்கள், இழப்புகள், கடன் பிரச்சனை, வறுமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகவும் ஒரு சுகமான ஒரு வாழ்வு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். சுகவாழ்வு துளிர்க்கட்டும். இன்று முதல் வீட்டுக்குள்ள சுகமும் நன்மையும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்ட காரியத்திலெல்லாம் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து இந்த வாரத்திலேயே அதை நிறைவேற்றி கொடுத்த மகிழ பண்ணுங்க. இதே மாதிரி எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தின்படி வாழணும். எல்லாருக்குள்ள வசனத்தை குறித்த நடுக்கத்தை உண்டாக்கும் ஒரு வசன எழுப்புதல் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே வரட்டும். எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறவளாய் மாத்திரம் அல்ல, வேதத்தின்படி நடக்கும்படிக்கு எல்லாருக்குள்ள ஒரு வசன எழுப்புதல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பலமாய் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்தருளும். எல்லாருக்குள்ள அந்த மாற்றம் வரட்டும். எங்கள் தெருவில், கிராமத்தில், பட்டணத்தில் எங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் மத்தியில் வேத வசனத்தின் வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர ஜெபிக்கிறேன். வசன எழுப்புதல் எல்லாரையும் சந்திக்கட்டும். ஆண்டவரே, பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை காண செய்தருளும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Brother Samson and family, Kopal. Happy wedding anniversary, Mr. Samson and Mrs. Devamani. பாகமம் 28:1 படி, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பாராக. Sister Selvi and family, Krishnagiri. Happy birthday, Dr. Arul Raj. யாத்ராகமம் 34:10 படி, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Brother David Ramesh and family, Virudhunagar. Happy wedding anniversary, Mr. David Ramesh and Mrs. Belzia. யோபு 5:9 படி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesuslims.org. உலக எழுப்புதல் ஜெப மையம். அன்பானவர்களே, உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் உலக எழுப்புதல் ஜெப மையத்திற்கு தேசங்களின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வாருங்கள். தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்வின் பிரச்சனைகளுக்காக எமது ஊழியர்கள் தேவ ஆலோசனைகளை வழங்கி உங்களுக்காக ஜெபிப்பார்கள். தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த எழுப்புதல் ஜெப மையம் செயல்பட்டு வருகிறது. பல்வேறு வகையான வேதாகமங்கள்,
சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் கிடைக்கும். இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகை புதுப்பித்தல் மற்றும் சிறப்பு காணிக்கை செலுத்திட வசதிகள் உண்டு. இந்த உலக எழுப்புதல் ஜெப மையத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசங்களின் எழுப்புதலுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வாருங்கள். உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். மேலும் விவரங்களுக்கு 0439353535. God bless you.